இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய்ஸ் என்னென்ன கேட்பாரு, என்னென்ன கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேட்பாரு, நிறைய கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்பாருங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது உள்ள வரப்பே ஏதாச்சும் கையில எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரம் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வந்துட்டு தான் இருக்காரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இவங்க எல்லாம் இந்த வீக் விளையாடுறது எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அவங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க உள்ள போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போனோடனே என்ன ஃபர்ஸ்ட் கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த டாஸ்க் ஒழுங்கா விளையாண்டீங்களா அப்படின்ட்டு ஹவுஸ் மன்ற பாட்டு கேட்பாரு. அப்படி கேட்டுட்டு எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் மட்டுக்கா. அப்படி ரோஸ்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன்சிக்காக பத்தி வருவாங்க. இந்த வாரம் கேப்டன் என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹவுஸ் மட் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்த எல்லா பத்தியும் சொல்லிடுவாங்க. கேப்டன்ஸை பத்தி எல்லாம் கேட்ட உடனே அப்புறம் கேப்டனுக்கு தனியா ரோஸ்ட் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பேசிஸ்ல நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு எல்லா ஹவுஸ் மட்ஸும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவரே குழப்பி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இதுலயே ரோஸ்ட் எல்லாத்துக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ரோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கானா வினோத்துக்கு பிரச்சனைக்கு என்ன சண்டை, அப்புறம் வினோத்துக்கு அமித்துக்கு என்ன சண்டை, அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு வினோத்துக்கு என்ன சண்டை, எல்லா சண்டையும் கேட்டு முடிச்சுட்டு லாஸ்டா ரெட்ரோ டீமை பாராட்டுவாங்க. நல்லா விளையாண்டீங்க, நல்லா செயின் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ டீமுக்கு பாராட்டுகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கேம் இந்த பெஸ்ட் ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க, எல்லா பயாஸா செலக்ட் பண்ணாங்க, குரூப்பிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாரம் எல்லா குரூப்பையும் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது அமைச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு. இது போன வாரமே சொல்லிட்டாங்க. இந்த டபுள் எவிக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த டபுள் எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் டென்ஸ் ஜோன்ல இருக்காங்க. அது யாருங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அந்த 4 பேர் இருந்து கன்ஃபார்ம் 2 பேர் வெளில போயிருவாங்க. அதுல நீங்க எதிர்பார்த்த ஆளு கூட இருக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாங்க டேஞ்சர் ஜோனை பத்தி நான் சொல்றேன். டேஞ்சர் ஜோன் யாரா இருக்காங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது இந்த வீடியோ பாதி பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அப்புறம் சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் எப்படி நடக்கும், சாட்டர்டே சண்டே வந்தாங்க எப்படி நடக்கும். சப்போஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுங்கிறதுனால 2 எவிக்ஷனுமே சண்டே கூட இருக்கலாம். இதுதான் அவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னென்ன கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமூர்த்தி நிறைய அதிகமா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி கேட்கணும். நீங்களே பார்த்திருப்பீங்க, போன வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா போன வீக் விட்ட மாதிரி இந்த வீக் விடாம இருந்தா நல்லா இருக்கும். போன வீக் திட்டுவாரு பார்த்தா பாராட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இந்த வாட்டி அது பண்ணாம அவருக்கு ஒரு பெரிய ஹோஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் 2 வார்த்தை உள்ள நிறைய வார்த்தை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கமுதி திவ்யா திட்டினதுக்கு அப்புறம் நேத்து கூட பாத்தீங்கன்னா நம்ம அரோராவை போயிட்டு செம்மையா கோவப்பட்டிருப்பாங்க அரோரா மேல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாடர்ன் டிமியா அப்புறம் அக்ரெசிவா இருந்தீங்க. அது அவர் கேட்பாரு. கேட்டாலும் பாதிதான் கேட்பாரு. மொத்தமா கேட்கணும்னா இந்த இடத்துல நம்ம கேப்டன் வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கூப்பிடலாம் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதான் அவங்க பிளானாவே இருந்தது. நீ கேப்டனா இருக்க, உள்ள வந்து கூப்பிடு, எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்ல ரம்யா கேப்டன் பதவிய தேவையில்லாம யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அது கேட்டே ஆகணும். நேற்று அரோட அவ்வளவு தூரம் இதை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கூட அவங்க ரம்யா கண்டுக்கவே இல்லை. என் கேம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதை பத்தி கேட்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த கேம் யார் ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் டீம் தான் விளையாண்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ பிரச்சனை செயின் எடுக்கும் போது அப்படிதான் மேல போய் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நடுவுல மறுபடியும் கமோதின் போய் பவர் பத்தி செயின் எடுக்கும் போது அப்பயும் அப்படிதான் விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் போயிட்டு அரோரா, சுபிக்ஷா அவங்க எல்லாம் கீழே தள்ளி விட்டு அப்படி ஒரு கேம் விளையாண்டாங்க. இல்ல கடுப்பாய் தான் பிக் பாஸ் அன்னைக்கே டாஸ்க முடிச்சிட்டாரு. இதை பத்தி கண்டிப்பா அவர் கேட்டே ஆகணும். கேட்கலன்னா நெக்ஸ்ட் வீக் வேற டாஸ்க் வச்சாங்க. இதோட பயங்கரமா நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் மேட்ஸ் கிட்டையும் கேட்டே ஆகும். அமித், திவ்யா, சுபிக்ஷா ஆகிய இவங்க எல்லாம் ஒஸ்ட் கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ் மேட்ஸ் கேட்கணும். அவங்களும் கேட்டே ஆகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க பெஸ்ட் கொடுத்துதான் அவங்க ரெட்ரோ டீம் வின் பண்ண வச்சாங்க. அது கேட்டே ஆகணும். நேற்றுக்கு ஒஸ்ட் செலக்ட் பண்ணல திவ்யா ரொம்ப லோ ஆயிட்டாங்க. இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இது கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட 2 வாட்டி செயின் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா நைட் ஃபுல்லா முழிச்சு இருந்துட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சு நைட் ஃபுல்லா முழிச்சு இருந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 டாஸ்க் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆதிரியும் எப்படிதான் 2 டாஸ்க் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம அவங்க வேண்டிய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்கியிருக்காங்க. சோ இதை கேட்டே ஆகணும். ஏன்னா இப்ப சப்போஸ் சுபிக்ஷா இல்லைன்னா திவ்யா அந்த இடத்துல திவ்யா தூங்கி இருந்தாலும் அப்புறம் அந்த ஆதிரியை அந்த ஒரு டாஸ்க் இதுல யார் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அவங்க தான் வின்னு அந்த டாஸ்க்கை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம டேரக்டா தூக்கி அவங்க வேண்டியவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தோணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு அப்டேட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்கா, யாரா இந்த எலிமினேட் ஆவா, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் 1 லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும்.